கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சூப்பர் 8 சுற்றுக்கு இந்தியா முன்னேறி இருக்காங்க. ஸோ இந்தியா ஃபேஸ் பண்ண போற 2 டீம் எது? அதை தாண்டி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியுமா? இந்த ஒரு டைட்டில் அடிக்க முடியுமா? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் கொடுத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீம் செம்மையாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ 3 மேட்ச். ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்சை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது. அவங்களோட ஏரியாவை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, இந்த T20 வேர்ல்ட் கப் போட்டு குழப்புன்னு குழப்பி வச்சிருக்காங்க. 28 நாள் தான் நடக்குது. ஆனா ஏகப்பட்ட குழப்பங்கள். இந்த சூப்பர் 8னா என்ன, அதை தாண்டி A1 என்ன, A2 என்னன்னு சொல்லி இன்னுமே நிறைய பேருக்கு வந்துட்டு புரியல. ஆக்சுவலா அந்த A1 A2 B1 B2 இது எல்லாமே ஃபிக்ஸ்டுங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இந்தியா ஏ குரூப்ல இருக்கு, டாப்ல பினிஷ் பண்ணா A1, செகண்ட்ல பினிஷ் பண்ணா A2 நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இந்தியாவுக்கு A1 அப்படிங்கிறது அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த நேம். இந்தியா டேபிள்ல நீங்க செகண்டே பினிஷ் பண்ணாலும் அவங்க A2 வரமாட்டாங்க, A1 தான் அவங்க எடுத்துக்குவாங்க. சோ இந்த மாதிரி தான் கால்குலேஷன் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்ற கேளுங்க. இப்போ சி பிரிவு, அதாவது குரூப் சி பிரிவு இருக்கு இல்லையா? சோ அதுல 4-5 டீம் இருக்காங்க. சோ அந்த பிரிவுல C1 அப்படிங்கிற பட்டம் நியூசிலாந்துக்கு கொடுக்கப்பட்டது, C2 அப்படிங்கிற பட்டம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு கொடுக்கப்பட்டது. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் நம்பர் 1லயே பினிஷ் பண்ணாலும் உங்க C2 தான், C1ங்கிற பேர் வராது. ஏன்னா ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணது. சரிப்பா, C1 அப்படிங்கறது நியூசிலாந்து கொடுத்தாங்க இல்லையா? இப்ப நியூசிலாந்து டீம் வெளியில போயிட்டாங்க. அந்த C1 யாருக்கு போகும் அப்படின்னா, அவங்களுக்கு பதிலா யார் அந்த பாயிண்ட் டேபிள்ல குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்களுக்கு போகும். சோ அப்போ இப்ப குவாலிஃபை ஆக போற ஒரு டீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆயிட்டாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அந்த C1ங்கிற பட்டம் ஆப்கானிஸ்தானுக்கு, C2 வெஸ்ட் இண்டீஸுக்கு அப்படியே தான் இருக்கும். சோ மத்தபடி எந்த மாற்றமும் கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் டாப்லயே முடிச்சாலும் C2 தான். இது காமனா இருக்கக்கூடிய விஷயம். சோ ஃபைனலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததாங்க. அந்த டீம் வெளியில போனா மட்டும்தான் சோ ஒரு 2-3 பொசிஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுமே தவிர மத்தபடி குழப்பி வச்சிருக்காங்க போட்டு இந்த தடவை. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய டீம்ஸ் எதுவா இருக்கு அப்படின்னா, 2 டீம் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சூப்பர் 8ல முதல் போட்டியில இந்தியா வந்துட்டு அதாவது C1 ஃபேஸ் பண்ண போறாங்க. அதாவது வேற யாருமே கிடையாது, ஆப்கானிஸ்தான் டீமை வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஃபைனலா கடைசியா 24ஆம் தேதி நடக்க போற போட்டியில ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ண போறாங்க. நடுவுல ஒரு டீம் மட்டும் மிஸ் ஆகுது. இன்னும் மேட்சஸ் எல்லாம் முடியல இல்லையா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு டீமும் யாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். அந்த ஒரு டீம் யாரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இப்ப இருக்கிற பொசிஷன் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அது பங்களாதேஷ் டீமா இருக்கிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜை பொறுத்து அவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க ரொம்ப மோசமா தோத்தா மட்டும் தான் பங்களாதேஷ் வர முடியாது. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவுக்கு பங்களாதேஷ் கூட மேட்ச் வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ ஃபைனலாக நான் சூப்பர் 8ஓட ஃபிக்சர்ஸ் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய டீம் 2 டீம் கன்ஃபார்ம். அந்த பங்களாதேஷை மட்டும் விட்டுருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜூன் 20ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் கூட முதல் சூப்பர் 8 போட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நடக்க போகுது. ஜூன் 22ஆம் தேதி பங்களாதேஷ் கூட வந்துட்டு நடக்க போகுது. சார் விவன் ரிச்சர்ட்ஸ் இருக்காரு இல்லையா? ஸோ அவருடைய ஸ்டேடியம்ல நடக்க போகுது அப்படிங்கிறது. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் மூவ் பண்றாங்க இங்க இருந்து. சோ அதுக்கப்புறம் ஜூன் 24ஆம் தேதி ஆஸ்திரேலியா கூட ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். சோ அந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா டிசைடர் மேட்சா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் ஆப்கானிஸ்தான் கூட வந்துட்டு ஒரு அப்செட் அப்படிங்கிறது இந்தியன் டீம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பங்களாதேஷை ஜெயிச்சிட்டாலுமே கூட இந்த ஆஸ்திரேலியா மேட்ச் அப்படிங்கிறது டிசைடரா இருக்கும். செமி ஃபைனலுக்கு போக போறது யாரு அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆஸ்திரேலியாவை போய் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு பயமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா நடிப்பாங்க. எப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. சோ இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா செம்மையான பிளான் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இதுல நடுவுல வாய் வேற விட்டு மாட்டிட்டாருங்க ஹேசல்வுட் எல்லாம். என்ன பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இங்கிலாந்து வந்தா கொஞ்சம் கடுப்பா இருக்கும், இங்கிலாந்தை வெளியில தள்ளுறதா எங்களுக்கு ஒரு பிளான். சோ அதுக்காக நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்காட்லாந்து கூட அடுத்த மேட்ச் இருக்கு இல்லையா? அதுல நாங்க வேணும்னே தோத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க உள்ள வந்துருவாங்க, இங்கிலாந்து வெளியில போயிடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சும்மா ஃபன்னுக்கு பேசியிருக்காங்க. சோ இது மிகப்பெரிய சர்ச்சையா வேற போயிட்டு இருக்கு. சோ இப்படி வேற யோசிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படி இப்படி எதுவும் வேணும்னே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மிச்சல் மார்ஷை பேன் பண்ணி தொலைச்சிருவாங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸும் போயிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன செய்வாங்க அப்படிங்கறத சொல்லவே முடியாது. சோ இதுதான் கைஸ், சோ இந்தியா ஃபேஸ் பண்ண போற மேட்சஸா இருக்கும். சோ 90% இதுதான். ஆப்கானிஸ்தானும் ஆஸ்திரேலியாவும் கன்ஃபார்ம். நடுவுல இருக்கக்கூடிய இந்த பங்களாதேஷ் மட்டும் மாறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ ஓவராலா இந்தியன் டீமுடைய காம்பினேஷன் பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். விராட் கோலி எங்க இறங்கணும், விராட் கோலிக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் இல்ல சஞ்சு சாம்சன் வரணுமான்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? இந்த தம்ப்நெயில்ஸ் தான் போய் செக் பண்ணி பாருங்க. நான் ஐகான்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. கடைசி சமயத்தில் பிளேயிங் 11 மாற்றணுமா, ஸோ இந்த காம்பினேஷன் ரோஹித் சர்மா மாற்றுவாரா மாட்டாரா, இல்லை விராட் கோலி ஒன் டவுன் பொசிஷனில் வர போறாராங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 சேஞ்சே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுங்க. அண்ட் இந்தியாவுக்கு இந்த ஒரு உலகக்கோப்பை சாதகமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 மிக முக்கியமான டீம் வெளியில போக போறாங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் வந்துட்டு ஸ்காட்லாந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா கூட ஜெயிக்கிறது கஷ்டம் தான். ஆனா இந்த ஆஸ்திரேலியா இது ஏதாவது நடிச்சு ஆக்டிங்கை போட்டு வேணும்னே வந்துட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்காட்லாந்து உள்ள வந்துருவாங்க. ஸோ இங்கிலாந்து மாதிரியான டீம் வெளியில போயிடும்.
ஸோ ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சாச்சு. அடுத்தது பரம எதிரியான நியூசிலாந்து செமிஃபைனல் வந்தாலே அவங்க தான் வின்னிங் ஸ்ட்ரிக் ஜாஸ்தி வச்சிருக்காங்க இந்தியா கூட. அவங்க 2 மேட்ச் தான் விளாண்டாங்க. ஆனால் நெட் ரன் ரேட் பயங்கரமாக இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு வெளியில் போகிறாங்க. நெட் ரன் ரேட் யாருக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் அவங்க 3 மேட்ச் விளாண்டு 3 ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இனி இருக்கக்கூடிய மேட்ச் தோத்தாலும் அவங்க குவாலிஃபை தான். ஸோ நியூசிலாந்து 100% வெளியில் அண்ட் ஸ்ரீலங்காவும் வெளியில், கிட்டத்தட்ட 3 டீம் பக்கம் வெளியில் போகிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் தான். ஸோ இதில் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டீம் அப்படின்னா ஆஸ்திரேலியா மட்டும்தான். அது ஐ மீன் வந்துட்டு சூப்பர் 8ல் சொல்கிறேன். மேபி இந்த செமிஃபைனல் மாதிரியான ஸ்டேஜில் வெஸ்ட் இண்டீஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள், இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா வரக்கான சான்ஸும் பாசிபிள். ஸோ எனிவே நியூசிலாந்து இங்கிலாந்து இல்லாதது இந்தியாவுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னுடைய கருத்துக்கள். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வேர்ல்ட் கப் மகுடம் சூட போகிறது யாரு அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.